ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுடர்நிழல் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சுடர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்வேதா மேலே சந்தேகம் வருது. கண்டிப்பாக இவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறா அப்படின்ட்டு உடனே ராமையாவை கூப்பிட்டு, ராமையா, இந்த ஸ்வேதா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா. ஸோ அங்கே என்ன ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போங்க அப்படின்னதும் உடனே நம்ம ராமையாவும் சரின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இதை நம்ம ஸ்வேதா கவனிச்சிடுறாங்க. சுடர், நீ இப்படியெல்லாம் திட்டம் போடுறியா? இங்கே பாரு, நான் உன்னை விட கில்லாடிடி. உன்கிட்ட ஆட்டத்தையே காமிக்கிறியா? இந்த டிரைவரை என் பின்னாடி வரவழைக்கிறியா? இப்போ அவனை எப்படி நான் ஏமாத்துறேன்னு மட்டும் பாரு அப்படின்னுட்டு ஒரு வீட்டில் போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்படின்னு பார்த்து ராமையா வண்டியை ஸ்லோவாகிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, இந்த ஸ்வேதா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான்னு சுடரம்மா சொன்னாங்க. ஆனால் இவ என்னன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்காளே. அப்போ நான் சுடரம்மா சந்திக்கப்பட்டது தப்பாக போச்சு. சரி, இவன் இந்த வீட்டுக்கு யாரோ பார்க்க வந்திருக்கா போல அப்படின்னுட்டு உடனே நம்ம ராமையா என்ன பண்ணுறாங்கன்னா சுடருக்கு கோல் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் சுடர் பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ராமையா ஃபோன் பண்ணதும், சொல்லுங்க ராமையா அப்படின்னு கேட்குறாங்க. சுடரம்மா, நாம நினைச்ச மாதிரி ஸ்வேதா ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலம்மா, அவ யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னதும், ஓஹோ அப்படியா ராமையா, அப்படின்னா சரி சரி, நீங்க அங்க நிக்க வேணாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் யோசிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எதுக்கு போயிருக்கா, அந்த வீட்டுல யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா பின்வாசல் வழியா காம்பவுண்ட் சுவரை தாண்டி அங்க இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இதே டைம் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம அஞ்சலி பாப்பா இருக்காங்க. உடனே நம்ம எழிலுக்கு வேறு ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியதால அவங்களோட ஷீட்டில் நம்ம அஞ்சலி பாப்பாவை உட்கார வச்சுட்டு அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே வழியால் தான் நம்ம அஞ்சலி பாப்பா இருக்கிற ரூமை தாண்டி போயிட்டு இருக்காங்க ஸ்வேதா. இதை பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா செம அதிர்ச்சியாகிறாங்க. இந்த ஸ்வேதா இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு உடனே இவ என்ன பண்றா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அஞ்சலி என்ன பேசுறா அப்படின்னு சுடர் கேட்டதும், ஏன்னா அந்த டைம் அஞ்சலி பாப்பா சுடர் கூட தான் போன் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு சுடர், ஸ்வேதா சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னதும், என்ன அஞ்சலி சொல்ற? ஆமா சுடர், நல்லா பாத்தியா? ஆமா சுடரமா, இப்போ என்ன தாண்டி தான் போயிட்டு இருக்கா வேகமா அப்படின்னதும், அப்போ ராமையா ஸ்வேதா வேற ஏதோ வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரு அப்படின்னா ராமையா தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம் இந்த ஸ்வேதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரை ஏமாத்தி வேற வழியால வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஸ்வேதா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அப்படின்னு சுடர் கண்டுபிடிச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது.